நாச்சியார் கோவில் கும்பகோணம் தாலுகாவின் மற்றொரு கலைச்சிறப்பு நிறைந்த ஊர். தமிழர்களின் வாழ்வியலோடு இணைந்திருக்கும் முக்கியமான கலைப்பொருட்களில் ஒன்றான விளக்குகள் தயாரிப்பில் முன்னிலையில் இருக்கும் இவ்வூரிலிருந்துதான் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா மற்றும் வெளிநாடுகளுக்கும் விளக்குகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இப்படிப்பட்ட சிறப்பும் கலை நுணுக்கமும் நிறைந்த விளக்குகள் தயாரிப்பு குறித்து பார்ப்போம். விளக்குகள் தயாரிக்க முதலில் அச்சுகளை ஒரு மரத்தளத்தில் வைத்து நன்கு சலித்து உலர வைத்து மென்மையாக்கப்பட்ட வண்டல் மண்ணை சிறிது சாம்பல் பொடி தூவிய பின்னர் இடைவிடாது முழுவதுமாக நிரப்புகின்றனர். சாம்பல் பொடி தூவுவதால் சொரசொரப்பு தன்மை நீங்கி வளவளப்பு தன்மை கூடும் என்பதால் இதை செய்கின்றனர். தூவப்பட்ட மண் நன்கு இறுக்கமாக கலவை தளம் போல் ஆன பிறகு மரத்தளத்தை திருப்பி போட்டு விளக்கின் மற்றொரு பக்கத்திலும் முன்பு செய்தது போல் மண்ணை கொண்டு நிரப்புகின்றனர். மேல்புறம் கீழ்ப்புறம் என இரு பக்கங்களிலும் மண் நிரப்பிய பின்னர் மண் நிரப்பப்பட்ட மரத்தளத்தை தனியே பிரித்தெடுத்து அதில் பதிந்திருக்கும் மண் அச்சில் துளைகளை சரி செய்த பின்னர் தேவையற்ற மண்ணை விலக்கிவிட்டு காற்றை செலுத்துவதன் மூலம் சுத்தம் செய்து தனியே எடுத்து வைத்துக் கொள்கின்றனர். இதே முறையில் மேல்பக்க கீழ்ப்பக்க அச்சுகள் சரியானபடி அமைந்த பின்னர் மரத்தளத்தில் வைக்கப்பட்டிருந்த வடிவ விளக்குகளை எடுத்துவிட்டு மண்ணை வைத்து எடுக்கப்பட்ட அச்சுத்தளத்தை மட்டும் ஒன்றோடு ஒன்றாக இணைத்து தனியே வைத்துக் கொள்கின்றனர். விளக்கின் ஒரு பகுதி அச்சு எடுக்கப்பட்ட நிலையில் தட்டு, கரணை, தகளி, அன்னப்பட்சி, பிறை என விளக்கின் ஒவ்வொரு பாகமும் முன்பு கூறிய முறையில் மரத்தளத்தில் வைக்கப்பட்டு மண் கொண்டு நிரப்பி அச்சு எடுக்கப்படுகிறது. அச்சுகள் தயாராகிக் கொண்டிருக்கும் அதே வேளையில் பழைய பித்தளை பொருட்கள், நாகக்கட்டி, செம்பு ஆகியவற்றை சுமார் 120 டிகிரியில் உருகு நிலையில் கொண்டு வந்து குழம்புகள் எடுக்கப்படுகிறது. உலோகங்களை உருக்கி எடுக்கப்பட்ட இக்குழம்புகளை மண் அச்சு எடுக்கப்பட்ட மரத்தளத்தின் மேல் உருவாக்கப்பட்டிருக்கும் துளையின் வழியே ஊற்றுகின்றனர்.
உலோக குழம்புகள் ஊற்றப்பட்ட இந்த தளங்களை சிறிது நேர உலர வைத்தலுக்கு பின் எடுத்து அதிலுள்ள மண்ணை நீக்க உள்ளே ஏற்கனவே உருவாகி இருந்த மண் அச்சு உலோகத்தாலான வடிவமாகி இருக்கும். இதனை தனியே எடுத்துக்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு கொண்டு செல்கின்றனர். தனியே எடுக்கப்பட்ட இந்த உலோக வடிவங்களை அதற்கான இயந்திரத்தில் பொருத்தி தேவையற்ற பாகங்களை வெட்டி எடுக்கின்றனர். விளக்கின் தட்டு பாகம், வாழைப்பூ கரணை பாகம் என அனைத்தையும் தேவையான அளவிற்கு வெட்டி எடுத்துக் கொள்கின்றனர். இவ்வாறு வெட்டி எடுக்கப்பட்ட பாகங்களை சரி செய்யும் பொருட்டு அதன் விளிம்புகள் மற்றும் ஓரங்களை சாணம் பிடித்தல் மூலம் சமச்சீருக்கு கொண்டு வருகின்றனர். இவ்வாறு செய்யும் போதுதான் சரியான அளவுள்ள விளக்குகள் கொண்டு வர முடியும். சரிபாதி பணி முடிவடைந்த நிலையில் விளக்கினை பளபளப்பு தன்மைக்கும் சீரான அளவுள்ள தன்மைக்கும் கொண்டு வருவதற்காக இயந்திரத்தில் பொருத்தி சுழல விட்டு அதற்கான கருவி கொண்டு செதுக்குகின்றனர். இச்செயல் நிகழ்த்தப்படும் போதே விளக்குகளில் மேடு பள்ள அமைப்பு மற்றும் அலங்காரத்திற்கான கோடுகள் ஏற்படுத்துதல் ஆகியவையும் செயல்படுத்தப்படுகிறது. இவ்வாறு ஒவ்வொரு பாகமாக செதுக்கப்பட்டு ஒரு நிலைக்கு கொண்டு வரப்பட்ட விளக்கு பாகங்களை முறையாக இணைப்பதற்கு முன்னர் தீட்டப்பட்ட பின்னர் மெருகு ஏற்றுவதற்காக வளவளப்பு தன்மைக்கு கொண்டு வந்த பிறகு அனைத்து பாகங்களையும் ஒன்றாய் இணைத்து முழுமைப்படுத்துகின்றனர். எங்கள் தாத்தா இந்த தொழில் செஞ்சிட்ருக்காங்க. எங்கள் தாத்தாக்கு அப்புறம் எங்கள் ஃபாதர் தொழில் கற்றுக்குறாங்க. எங்கள் ஃபாதருக்கு அப்புறம் இந்த தொழிலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை. தொழில் செய்கிறதுக்கு நான் இந்த ஃபீல்டில் இறங்கிடுறேன்.
நான் ஆக்சுவலாக இப்போ வேறு லைனில் இருந்தேன், டிப்ளமோ லைனில் முடிச்சுட்டு இந்த இதுக்கு வரேன். வந்துட்டு இந்த தொழில் செஞ்சு நம்ம பரம்பரையாக இந்த தொழில் விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஃபீல்டில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு 18-20 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சிறிய விளக்குகள் தயாரிப்பு அப்படி இருக்க, பெரிய விளக்குகள் தயாரிக்க முதலில் வண்டல் மண் கலவையை வாழைப்பூ கரணை என்று அழைக்கப்படும் விளக்கின் நீளமான பகுதியை அச்சு எடுப்பதற்காக தயார் செய்கின்றனர். இம்முறையில் தயார் செய்யப்பட்ட மண் அச்சினை திறந்த வெளியில் சூரிய ஒளியில் நன்கு உலர வைத்த பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அனுப்புகின்றனர். நன்கு உலர வைக்கப்பட்ட இந்த மண் அச்சு வடிவங்களை மரத்தளத்தில் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கும் இதுபோன்ற அச்சுகளின் குழி போன்ற அமைப்பில் மண் அச்சு நேராகவும் சீராகவும் வளைவு சுழிவு இன்றி இருக்கிறதா என்பதை சரிபார்த்த பின்னர் பொருத்தி மேற்புற மரத்தளத்தை வைத்து இறுக மூடி ஓரிடத்தில் சேமித்துக் கொள்கின்றனர். வார்ப்பிற்காக விளக்கின் ஒரு பகுதியான வாழைப்பூ கரணை மண் அச்சு தயார் செய்த நிலையில் விளக்கின் தட்டு பாகமும் மரத்தளத்தில் மண் அச்சிற்காக மிகச் சிறந்த முறையில் தயார் செய்யப்படுகிறது. இவ்வாறு மண் அச்சு தயார் செய்யும் போது வார்ப்பிற்காக உலோக குழம்புகள் ஊற்றும் போது குழம்பு சீரான முறையில் ஓடி
அனைத்து பக்கங்களிலும் நிரப்புவதற்காக சிறிய குழாய் போன்ற கருவியை ஊடே வைத்து மண் நிரப்பிய பின்னர் அதனை வெளியே எடுத்து விடுகின்றனர். வெளியே எடுக்கப்பட்ட குழாயின் இடத்தில் ஏற்பட்டிருக்கும் துளையின் வழியே குழம்புகள் பாய்ந்து ஓடி உலோகப் பொருளாக உருமாறுகிறது. இதுபோன்றே விளக்கின் ஒவ்வொரு பாகமும் அதன் வடிவத்தை கொண்டு மரத்தளத்தின் உதவியோடு மண் அச்சாக உருமாற்றப்பட்ட பின்னர் அந்த வடிவத்தை வெளியே எடுத்துவிட்டு மண் அச்சு மரத்தளத்தில் உலோக குழம்புகள் ஊற்றி வார்ப்பு எடுக்க அனுப்புகின்றனர்.
வார்ப்பிற்கு தேவையான உலோகங்களை, அதாவது பழைய பித்தளை பொருட்கள், நாகக்கட்டி, செம்பு ஆகியவற்றை உருக்குவதற்காக அதற்காக அமைக்கப்பட்ட கொதிகலனில் போட்டு வெப்பத்தை உண்டு பண்ணுவதன் மூலம் நன்கு உருகச் செய்கின்றனர். நூற்று 120 டிகிரி உருகு நிலைக்கு கொண்டு வரப்படும் இந்த உலோகங்கள் நன்கு உருகி குழம்பு போன்ற தன்மைக்கு வந்த பிறகு வார்ப்பிற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கும் மண் தளத்தின் மேல் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் துளையின் வழியே ஊற்றப்படுகிறது. வார்ப்பிற்காக ஊற்றப்படும் இக்குழம்புகள் சீரான வேகமான ஓட்டத்தை அடைய வேண்டும் என்பதற்காக குழம்பு உருவான நேரத்தில் 100 கிராம் அலுமினியம் சேர்க்கப்பட்டு உருக்கப்படுகிறது. உலோக குழம்புகள் ஊற்றப்பட்ட இந்த மரத்தாலான பெட்டிகளை மொத்தமாக ஓரிடத்தில் சேகரித்து வைத்து நன்கு உலர வைத்துக் கொண்டு பின்னர் அடுத்த செயலை செய்கின்றனர். உலர்ந்த இந்த வார்க்கப்பட்ட மரப்பெட்டிகளை அப்படியே எடுத்து மேல் பெட்டியையும் கீழ்பெட்டியையும் பிரித்து கீழே தட்டுவதன் மூலம் அதிலுள்ள நிரப்பப்பட்ட மண்ணை நீக்க உட்புறம் இருக்கும் வார்க்கப்பட்ட விளக்குகளின் பாகங்களை தனியே எடுத்துக் கொள்கின்றனர். பெட்டிகளிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட இந்த வார்ப்பு வடிவத்தில் இருக்கும் தேவையற்ற பாகங்களை எந்த பாதிப்பும் இன்றி மிகவும் நேர்த்தியாகவும் கவனமாகவும் உடைத்து எடுத்துக் கொள்கின்றனர். இத்தனை கட்டங்களையும் தாண்டி கொண்டு வரப்படும் இந்த விளக்குகள் பல வகைகளில், பல வடிவங்களில், பலவிதமான கலைநயத்தோடு வெளியே விற்பனைக்கு கொண்டு வரப்படுகிறது. இது மட்டுமல்லாது கிளை விளக்குகள், விளக்குகளின் மேல் பகுதியில் அழகிய வேலைப்பாடுகள் குறித்து அடுத்த நிகழ்ச்சியில் காண்போம். இப்போ எங்கள் தாத்தா இதுக்கு முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கோல்டு, சில்வர் அந்த மாதிரி இதில் சிலைகள் செஞ்சுக்கிட்டு செஞ்சிட்ருக்காங்க. ஜுவல்ஸும் செஞ்சிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் பெரியப்பா, சித்தப்பா அந்தமாரி அவங்கெல்லாம் இந்த கொல்லாசரின்னு சொல்லுவாங்க. விவசாயிகளுக்கு பயன்படுற கருவிகள்லாம் இருக்குது பாருங்க. அந்தமாரி கருவிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டோன் ஒர்க்கில் செஞ்சிகிட்ருக்காங்க. காலப்போக்கில் அது அப்படியே மருவி அந்த பஞ்சலோக சிலைகள், குத்துவிளக்கு, இந்தமாரி பெல்லு, கோயில் பெல்லு, ஆலய மணிகள், சர்ச்சு மணிகள் செய்கிறது அப்படியே எங்கள் அப்பா காலத்தில் அது மருவி அப்படியே வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு குருநாதரை ஏற்றுக்கிட்டது எங்கள் அப்பாட்டேருந்து கொஞ்சம் தொழிலை கற்றுக்கிட்டு இப்போ நாங்கள் அதை எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் அது அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதால நாங்கள் இதை கற்றுக்கிட்டு இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.